வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு. துர்கா குருகுல அதிபர் விஸ்வ நாராயண சர்மா அவர்களின் மறைவு குறித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் குருபீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சிவாச்சாரியார் அஞ்சலி வெளியிட்டுள்ளார். துர்கா குருகுல அதிபர் ஸ்ரீ விஸ்வ நாராயண சர்மா நாராயண வாத்தியார் அவர்கள் இன்று இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தி அந்தன குலத்திற்கு மட்டுமல்ல, சைவ உலகிற்கு ஒரு பேரிழப்பாகவும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாகவும் நாராயண வாத்தியார் அவர்கள் பாரத்வாஜி, விஸ்வநாத ஐயர், சோமசுந்தர சர்மா எல்லோரும் வாத்தியார் என்று அன்பாக அழைக்கக்கூடிய விஸ்வ நாராயண சர்மா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேல் எனக்கு பரிச்சயமானவர்கள். இளம் பராயத்திலே துடிப்பாக இந்த வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லுகின்றவர்கள், கிரியைகளிலே கலந்து கொள்ளுகின்றவர். தனது குருவாகிய இனிவில் தர்மசாஸ்திரா குருகுல அதிபர் ஸ்ரீ தானு மகாதேவ வாத்தியார் அவர்களுடைய சிஷ்யனாக முதல் மாணாக்கன் என்று கூட பெருமையாக சொல்லக்கூடிய வகையிலே சிறப்பாக அவரோடு செயல்பட்டவர்கள். அதன் பின்பு தனியாக தெல்லிப்பளையிலே துர்கா குருகுலத்தை ஆரம்பித்தும் சில மாணவர்களை உருவாக்கியவர்கள். சிறந்த ஒரு ஆற்றல் கொண்டவர், ஆங்கில அறிவு, நாவன்மை, பேச்சு திறன் கொண்டவர். எந்த ஒரு விடயங்களையும் உடனுக்குடன் கேட்கின்ற பொழுதற்கு பதிலை ஆதாரரூபமாக எடுத்து கூறக்கூடியவர். பல ஆலயங்களில் இந்த கும்பாபிஷேகங்கள், சங்காபிஷேகங்கள், உற்சவங்களிலே கலந்து சாதகாசிரியராக இருக்கிறார். இலங்கை திருநாட்டில் பல பாகங்கள் முன்னைய தலைமுறை குருமாராகிய மைனாதீவு ஸ்ரீ கைலாசநாத குருக்கள், நயனாதீவு பரமேஸ்வர குருக்கள், அதே போல நாயன்மார்கட்டு அருள்வோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார், சுண்ணாகம் சோமஸ்கந்த குருக்கள், உரும்புராய் பரமேஸ்வர குருக்கள், இனிவில் ராமநாத குருக்கள், இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த முன்னைய பழம்பெரும் குருமார்களுக்கெல்லாம் சாதகாசிரியராக இருந்தவர். கிட்டத்தட்ட 5 தலைமுறை குருமார்களையும் தாண்டி 6வது தலைமுறை குருமாருக்கும் சாதகம் பண்ணியவர் நாராயண வாத்தியார். அவருடைய மறைவு பேரிழப்பாகும். சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நாராயண வாத்தியார் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாகும். இறைவன் திருவடியில் ஆத்மா ஆறுதல் அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. கருங்காலிச்சோலை கல்யாண முருகன் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு நாளை எண்ணெய் காப்பு நடைபெறவுள்ளது. புத்தளம் மாவட்டம் முந்தல் கருங்காலிச்சோலை ஸ்ரீ கல்யாணமுருகன் தேவஸ்தானத்தில் 18 படிகளோடு கூடிய சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பஞ்சகுண்டு பக்ஷ மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் டிசம்பர் 8ஆம் தேதி சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெறவுள்ளது. மகா கும்பாபிஷேக பூர்வாங்க கிரியைகள் வியாழக்கிழமை ஆரம்பமானது. நாளை சனிக்கிழமை எண்ணெய் காப்பு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கும்பாபிஷேகம் தொடர்பாக குருபீடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபனத்தின் சார்பிலே இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். புத்தளம் மாவட்டம் முந்தல் கருங்காலிச்சோலை என்னும் பதியிலே பன்னெடுங்காலமாக கோவில் கண்டு எழுந்தருளி அருள்வாழ்த்தி வருகின்ற வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய பெருமானுடைய தேவஸ்தானத்திலே பரிவாரத்திலே 18 படிகளோடு கூட சபரிமலை சுவாமி ஐயப்பனுக்கு புதிதாக அமைக்கப்பட்ட ஆலயத்தினுடைய பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை 8/12/2024 நடைபெற இருக்கின்றது.
நாளைய தினம் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 4:30 மணி வரையிலே நடிகர்கள் தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. கருங்காலிச்சோலை ஸ்ரீ கல்யாண முருகன் தேவஸ்தானத்திலே இந்த ஐயப்பனுடைய கும்பாபிஷேகத்திலே தைலாபியங்க நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருளும் பன்னெடுங்காலமாக அங்கு வழிபட்டு வந்த ஐயனார் வழிபாடு மூலமாகவும் அங்கு சாதிக்கப்பட இருக்கின்ற ஐயனார் சுவாமிக்கும் சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கும் கற்பண்ண சுவாமி கடுத்த சுவாமிக்கும் தைலாபியங்கம் எண்ணெய் காப்பு சாத்தி வழிபாடு செய்கின்ற சகலருக்கும் இறைவரெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இதுடன் இந்த செய்தி நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.